திருநெல்வேலி டவுன் மேலர வீதியில் கர்ணிகா கோல்டு திறப்பு விழா நடைபெற்றது. திருநெல்வேலி டவுன் மேலர வீதியில் கர்ணிகா கோல்டு திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக வழக்கறிஞர் காமராஜ், தொழில் அதிபர் தீபம் கோபால், தமிழக வெற்றிக் கழக பாளை சட்டமன்ற பொறுப்பாளர் புல்லட் ராஜா, திமுக இளைஞரணி கோபால், நெல்லை நாயகன், மரக்கடை டேனியல் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தனர். கர்ணிகா கோல்டு உரிமையாளர் ஜெகன் அனைவரையும் வரவேற்றார். கர்ணிகா கோல்டு தங்கம், வெள்ளி, வைரம் 916 ஹால்மார்க் முத்திரையுடன் சிறந்த தரத்தில் செய்து தருகிறோம் என்று உரிமையாளர்கள் தெரிவித்தனர். தாமிரபரணி மண்ணிலே நெல்லையின் புதிய அடையாளமாய் குறிப்பிக்கப்பட்ட கர்ணிகா ஜுவல்லர்ஸ் இன்று புதிதாக திறக்கப்பட்டுள்ளது. இங்கு தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் மற்றும் வைரங்கள் அனைத்தும் நிறைந்த ஒரு கடையாக திகழப்பட்டு வருகிறது. இந்த கடை மென்மேலும் வளர்ந்து செழிக்க எனது மனமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை திருநெல்வேலி டவுனிலே புதிதாக கிளை திறந்திருக்கும் என் அருமை நண்பர்கள், இது 2வது கிளை கர்ணிகா கோல்டு. இது மேலும் மேலும் இதேபோல் இதே நட்புடன் மேலும் வளர்ந்து இந்த திருநெல்வேலி மாநகரத்தில் மேலும் பல கிளைகளை உருவாக்கி மக்களுக்கு, அதாவது எவ்வளவோ பெரிய கடைகள்லாம் இருந்தால் கூட நன்மதிப்பை பெற்று குறுகிய காலத்தில் 2வது கிளையை திறந்திருக்கு. மனமான நன்றிகள் வாடிக்கையாளர்களுக்கும் வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய சார்பில், தமிழக வெற்றிக் கழக சார்பிலும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருநெல்வேலி மக்களுக்கு வணக்கம். கர்ணிகா கோல்டன் டைமண்ட்ஸு ஒரு புதிய கிளை வந்து நம்ம கூலக்கடை பஜார் கூலக்கடை பஜாருக்கு ஆப்போசிட்டில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து நீங்கள் பெரிய ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க, இன்னமும் ஆதரவு தரணுங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம். இங்கே எல்லா வகையான கலெக்ஷன்ஸும் இருக்குது. லோயஸ்ட் வேஸ்ட் தான், மேக்கிங் சார்ஜ் கிடையாது. ஸோ தொடர்ந்து ஆதரவு தாங்க. திருநெல்வேலி மக்களோட ஆதரவை எதிர்பார்த்து நாங்கள் இன்னும் அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக போவோம். மிக்க நன்றி. எங்கள் கடை திறப்பு விழாவிற்கு வருகை தந்த காமராஜ் அவர்களுக்கும், புல்லட் ராஜா அவர்களுக்கும் மற்றும் வாடிக்கையாளர் அவர்களுக்கும் நன்றி.